அற்புத குழந்தை இயேசுவின் முதல் வியாழக்கிழமை மாலை வழிபாட்டை நாம் அற்புத குழந்தை இயேசு ஜெப மாலை வழியாக தொடங்கி நவநாள் ஜெபத்தை முடித்து திருப்பலிக்குள் போவோம். இறுதியாக நமக்கு நற்கருணை ஆசீர், நற்கருணை குணமளிக்கும் ஆசீர்வாதம் வழங்கப்படும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனே, தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். புனிதருடைய சமூக உறவை நம்புகின்றேன். பாவப்பொருத்தலை நம்புகின்றேன். உறுப்பை நம்புகின்றேன். நித்திய வாழ்வை நம்புகின்றேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜெபமாலையை உயர்த்தி கொண்டு அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி பாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். கரங்களை நல்லா உயர்த்தி பாருங்க. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். 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 அற்புத குழந்தை இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான ஜெபம் ஜெபமாலை என்றும், இந்த ஜெபமாலையை ஜெபிக்கிறவர்கள் தூய்மையான கடவுளிடமிருந்து தூய வரங்களை பெற்றுக்கொள்வார் என்றும் ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு மார்கரேத்தும் மரியம்மாவுக்கு காட்சியளித்த போது வாக்களித்திருக்கிறார். அற்புத குழந்தை இயேசுவுக்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளையும் அர்ப்பணித்து குழந்தைகள் ஆண்டவருடைய தூய்மையில் வளரவும், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான பிள்ளைகளாய் வரவும், ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் இந்த ஜெபமாலையை நாம் ஒப்பு கொடுத்து, அற்புத குழந்தை இயேசு குணமளிக்கின்ற ஆண்டவர், குணமளிப்பார் குறும்பூர் அற்புத குழந்தை இயேசு என்று, குழந்தை இயேசுவே எங்கள் மீது இறங்கும் என்று வேண்டி நாம் இந்த ஜெபமாலையை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். வாக்கு மனுவருமானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாக்கு மனுவுருவானார், நம்முடைய குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. குழந்தை இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட மங்கள வார்த்தையையும் தூய மரியாள் எலிசபெத்தமை சந்திக்க சென்றதையும் தியானித்து கரங்களை உயர்த்தி பாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். நாம் அமர்ந்தவர்களாய் இந்த இரண்டாவது பத்தை, இயேசுவின் பிறப்பையும் இடையர்கள் ஞானிகள் அவரை தேடி வந்து அவரை கண்டு ஆராதித்ததையும் தியானித்து இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்து இளைஞர்கள், இளம்பெண்கள் நல்ல வரன் கிடைத்து திருமணமாகவும், படித்திருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், அவர்கள் தீய வழிகளிலே சென்று விடாமல், குடிப்பழங்குகளுக்கு அடிமையாகி விடாமல் அற்புத குழந்தை இயேசு அவர்களை பாதுகாக்கவும் வேண்டி இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, தேவனின் தாயே, பாவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அவளின் தாயே பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா. வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா. வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமே. வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமே. அருள் நிறைந்த மரியே வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமே. வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமே. வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமே. வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி பாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். 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 அற்புத குழந்தை இயேசுவின் ஜெபமாலையின் 3வது 10 மணிகளை இன்றைய இந்த நவநாள் மாலை வழிபாட்டிற்கு அன்னதான உபயம் செய்கின்ற திருவாளர் அருள்சாமி, திருவாளர் அடைக்கலம், திருவாளர் விஜய், திருவாளர் பவுல், திருவாளர் சேசையா, திருவாளர் ஜெகநாதன், திருவாளர் சூசைகுமார் இவருடைய குடும்பங்களை அற்புத குழந்தை இயேசு ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்கள் இன்னும் ஆண்டவரை அணுகி வரவும், இந்த குடும்பங்களில் தேவ ஆசீர்வாதம் மிகவும், இந்த பகுதியில் வாழுகிற மக்கள் ஆண்டவரை தேடும் மக்களாக மாறவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குறைவு இல்லாமல் அவர்கள் பெற்று ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்கவும் அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி நாம் இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. வாக்கு மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் கரம் உயர்த்தி குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். 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 இன்றைக்கு நவநாளில் திருப்பலி கருத்துக்கள் எழுதி வைத்திருக்கிற குடும்பங்களுக்காக, குறிப்பாக திருமயம் அந்தனி கணேசியூஸ் ஜெனிபர் குடும்பத்திற்காகவும், மேலும் இந்த நவநாளிலே ஜெபிக்கும்படி நம்மை கேட்டிருக்கிற சென்னை ஜோசப் குடும்பத்திற்கு, குறிப்பாக அவருடைய மகன் மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படவும் பிள்ளையும் தாயும் பாதுகாப்பாக ஜெபிக்க அழைக்கிறார்கள். அவர்களுக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலத்தை உயர்த்த மகிமைப்படுத்த இந்த இடத்திலே ஒளிமயமான ஒரு இடமாய் இது உருவாகி எல்லா மக்களும் வந்து இறைவார்த்தையை இங்கு கேட்க, இறைவார்த்தையை அறிக்கையிடைய அற்புத குழந்தை இயேசுவே என்று ஆண்டவருடைய திருநாமத்தை அறிக்கையிட்டு எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நமக்கு உபகாரிகளை ஆண்டவர் கொடுக்கவும், இந்த திருத்தல வளர்ச்சிக்கு உதவுகிற மக்களை இந்த திருத்தலம் நோக்கி கொண்டு வரவும் இந்த 10 மணிகளை நாம் ஒப்பு கொடுப்போம். வாக்கு மனுபருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாக்கு மனுபுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். குழந்தையை கோயிலில் காணிக்கையாக்குவதையும் எகிப்து நாட்டிற்கு அகதிகளாய் சென்றதையும் மறுபடியும் நாசரேத்தில் வந்து அவர்கள் குடியேறியதையும் தியானித்து நாம் இப்பொழுது குழந்தை இயேசுவை நோக்கி பாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். சேர்ந்து இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணிகளை நம் பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காகவும், குறிப்பாக நம் பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிற 7 அன்பியங்களும் சிறப்பாக செயல்படவும், இந்த அன்பியங்களையும் நம் பங்கு மக்களையும் வழிநடத்துகிற பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், துறவிகள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நம்முடைய பங்கு மன்றம், பக்த சபைகள், மரியாயின் சேனை, வின்சென்ட் தே பால் கோல்பவிங், இன்னும் நிதிக்குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற திருவழிபாட்டு குழுவாக, பாடல் குழுவாக, கிறிஸ்தரசருக்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆழமாய் அவர்கள் ஆண்டவரை தேட, ஆண்டவரை மகிமைப்படுத்த அருள் வேண்டி
ஆண்டவருடைய அருளை நிறைவாய் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு குணப்படுத்தப்பட இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். குழந்தை இயேசுவை நோக்கி நம்முடைய நவநாள் ஜெபத்தை மேற்கொள்வோம். குழந்தை இயேசுவே, உமது ஒப்பற்ற வல்லமையை வியத்தகு முறையில் வெளிப்படுத்தி உமது அற்புத திருக்கரத்தின் ஆசிரால் எங்களை நீர் ஆசிர்வதிக்க, நன்மைகளால் நிரப்ப, குறும்பூர் ஒத்தக்கடை குழந்தை இயேசு அருங்கொடை திருத்தலத்திலே அருளாட்சி செய்ய திருவுளமானீரே, உம்மை கூவி அழைத்து உம் அன்னையினுடைய அருளையும் சூசையப்பருடைய அருளையும் வேண்டி உம்மோடு நாங்கள் ஜெபித்த இந்த ஜெபமாலை எங்கள் பங்கிற்கும் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும், குறிப்பாக இந்த பகுதியில் வாழ்கின்ற குறும்பூர் சத்திரப்பட்டி இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அருளும் ஆசிரும் அற்புதமாய் கிடைக்க, இந்த திருத்தலத்திற்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த திருத்தலத்திற்காய் பொருளாதார உதவி செய்து இதை உயர்த்துகிற பிள்ளைகள் அபரிவிதமாய் ஆசிர்வதிக்கப்பட நாங்கள் உருக்கமாய் இந்த நவநாள் ஜெபத்தை மேற்கொள்கிறோம். எங்கள் அருமையான குழந்தை அனைவரும் எழுந்து நிற்போம். எங்கள் அருமையான குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசிர்வதித்து வரவேற்க கரம்பிரித்து காத்திருக்கிறீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை என்பதை நினைத்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்வரையும் குழந்தை இயேசுவே, ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி தெரிவிப்போம்.
பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நம்முடைய நன்றியை உறுதியாக்குவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உன் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளும்படி பணிவாக உம்மை இறைஞ்சுகிறோம். உறுதியான விசுவாசத்தோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை கேட்போம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் நம்பிக்கையோடு தெரிவிப்போம். அவரை கூவி அழைக்கிறவர்களுக்கு அவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் ஜெபிப்போம். பரிவிரக்கமுள்ள தந்தையே, உமது அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவையெல்லாம் தம்முடைய பெயராலே உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கும் மக்களின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது திருத்தந்தையருக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியருக்காகவும் வேண்டுவோம். திருச்சபின் பலமை உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களுக்கு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுவோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டு யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுவோம். இவர்கள் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை அழித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தைக்குரிய உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக உறுதியோடு ஆனால் அமைதியாக ஜெபிப்போம். தந்தையே இறைவா, உம் திருமகன் குழந்தை இயேசு வழியாக எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வில் என்றுமே உமது திருவுளத்தை ஏற்று வாழும் உம் அன்பு பிள்ளைகளாக வாழ வரமருள்வீராக. ஆமென். நம்முடைய நன்றியர்களை நாம் மூன்றாக சேர்த்து குழந்தை இயேசுவுக்கு தெரிவிப்போம். வானக தந்தையே, எங்கள் மீட்பராம் குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். மனு உலகத்தில் நீ அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வாழ்வும் மரணமும் உயிர்ப்பும் உலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து மறுவில்லா முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய குழந்தை இயேசுவின் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வருகை பாடம். திரு அவை மக்களே, அன்பின் திரு அவை மக்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், வாருங்கள். திரு அவை மக்களே, தூய திரு அவை மக்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், வாருங்கள்.
உலகத்தின் ஒளி நீங்கள் என்றும் உணர்ந்தே வாழுங்கள். இருளின் அடிமைதனத்தை விட்டு மறுரூபமாகுவோம். எழுந்து ஒளி வீச இப்ப நேரம் வந்ததே. விழித்தெழுவோம், செயல்படுவோம், வாழ்வின் கிறிஸ்துவை காண்பிப்போம். சேர்ந்து பாடி. திரு அவை மக்களே, அன்பின் திரு அவை மக்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், வாருங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த திருப்பலியை திருப்பூர் டோனி என்ஜினியரிங் நிறுவனத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். பல ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய மருமகள் ஆசீர்வதிக்கப்பட்டு குழந்தை வரம் பெற்றிருக்கிறார்கள். அந்த குழந்தை வரத்திற்காக நன்றி செலுத்துகிற இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நாமும் நன்றி செலுத்துவோம். மேலும் இந்த திருப்பலியிலே வெள்ளக்கோயில் ஜெயக்குடி குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அவர்களுடைய துணைவியாருக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், கால் வலியிலிருந்து அவர்கள் மீளவும், அவருடைய மகள் இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், தொழில் முன்னேற்றம் அடையவும் ஜெபிக்க அழைக்கிறார்கள். வேண்டிக் கொள்வோம். திருவாளர் ஆரோக்கியசாமி, சாந்தி இவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். இவருடைய மகள் குடும்பத்திலே தேவாசீர்வாதம் பெருகவும், பிள்ளைகள் நல்ல சுகத்தோடும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறக்கவும் அற்புத குழந்தை இயேசுவிடம் மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே நாம் சென்னை லீனா ஆண்டி, பொன்சாலா ஜோசப் குடும்பத்தாருக்காகவும், பெங்களூர் பெஞ்சமின் குடும்பத்தாருக்காகவும், சென்னை ஜார்ஜ் குடும்பத்தாருக்காகவும், இன்னும் நம்முடைய திருத்தலத்திற்கு உதவி செய்ய காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியில வேண்டுவோம். இந்த திருப்பலியில கலந்து கொள்ள மாலை நேரத்திலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புத குழந்தையை வழியாய் ஆசீர்வாதங்களை கொடுக்கவும், நாம் வைக்கும் அன்றாட்டுக்களை நிறைவேற்றவும், குணமளிப்பார் குழந்தை இயேசு என்ற அவருடைய அந்த ஆழமான அவருடைய இயல்பை நாம் ஒவ்வொருவரிலும் நாம் உணரவும், நாம் உள்ள அளவிலே உடல் அளவிலே முழு சுகம் பெற்றவர்களாய் நலமாய் இல்லம் செல்லவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். அறந்தாங்கி பொங்கலை நாம் கட்டி எழுப்ப இருக்கின்ற நற்கருணை ஆண்டவருக்கான நற்கருணை ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் திருவுளம் கொண்டிருக்கிறார். அதை திட்டத்தை நிறைவேற்ற தேவையான உதவிகளையும் மக்களுடைய ஒத்துழைப்பையும் என் பங்கிலே ஒற்றுமையும் உருவாக்க நாம் ஜெபிப்போம். இந்த குறும்பூர் திருத்தலத்திலே நுழைவாயிலை கட்டவும், இன்னும் இந்த திருத்தலத்தை மேன்மைப்படுத்தி அதை முறைப்படுத்தி மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வந்து அற்புத குழந்தை இயேசுவை அரவணைத்து ஆசீர்வாதம் பெற்று செல்ல எல்லா விதமான வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ள ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொன்னதாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வானகத்தோடு அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதித்து புகழ்வோம். நல்ல கைதடி பாடுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். அபிஷேகத்தோடு துதித்து வானவர் கீதத்தை மகிழ்ச்சியோடு பாடி நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுவோம். எல்லாரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்ற என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். பாடட்டும். உலகின் பாவம் போக்குபவரை நீரெம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரை நீரெம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். நல்ல கரந்தடி படை. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் எங்கும் உள்ளவருமான இறைவா, மனிதர்கள் மீது கொண்ட மற்றற்ற அன்பினால் மகத்துவத்தை விட்டு மண்ணுலகில் மனு ஒரு எடுக்க சித்தமாயி எங்களை மீட்க திருவுளமானே. அற்புத குழந்தையாய் நீர் அவதரித்து உமது குழந்தை பருவத்தின் திருப்பருவங்களை தியானிக்கும் பிள்ளைகள் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை மாலை வழிபாட்டில் கங்குகிண்டு கொண்டு உம்முடைய திருப்பருவத்தின் பெயரால் உம்முடைய ஆசிரையும் அருளையும் பெற்று குணமளிக்கும் குழந்தை இயேசுவின் கரங்களிலிருந்து வருகிற அருளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்ந்து இறைவார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். முதல் வாசகம். என் மீட்பர் வாழ்கின்றார், இறுதியில் மண்மேல் எழுவார். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை திருவசனங்கள் 21 முதல் 27 வரை. யோபு கூறியது: என் மேல் இரங்குங்கள், என் நண்பர்களே, என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள். ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ, அவை 8 சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களாலே காண்பேன், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. கண்களை மூடி 2 காரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. சேர்ந்து பாடுவோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான்
என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உன்னென்றுதான் என்று அறியவில்லை. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன்னென்றுதான் என்று அறியவில்லை. உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. தெய்வன்பு என்ன உன்னதம். சேர்ந்து பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்த்தும் பேரன்பு. சொல்லி பாடட்டு எல்லாருமே. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். சொல்லட்டும் பாடட்டும் எல்லாரும். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். எழுந்து நின்று நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். கரங்களை நல்லா தட்டி சத்தமா வாய் திறந்து ஆண்டவரை நாம் துதிப்போம். கரங்களை தட்டி பாடட்டும். அபிஷேகத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் நல்லா கை தட்டி பாடுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீண்டுமா பாடுட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா
காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா. சேர்ந்து பாடட்டும் எல்லாரும். அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 29 34 முடிய. பின்பு இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு யோவானுடன் சீமோன் ஆந்திரையா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அக்டோபர் மாதம் முதல் வியாழக்கிழமை அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் குணமளிக்கும் ஆராதனை திருப்பலி எல்லாவற்றையும் குணமளிப்பார் அற்புத குழந்தை இயேசு. இன்று மனிதனுக்கு இருக்கிற மாபெரும் தேவை நலமான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, உடல் சுகத்திலே குறைவில்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் அமைதியிலே குறைவில்லாத வாழ்க்கை, பிள்ளைகள் படிப்பிலே குறைவில்லாத வாழ்க்கை, பொருளாதாரத்தில் குறைவில்லாத வாழ்க்கை, இப்படி எல்லா விதமான நலமும் நிறைந்திருந்தால் அந்த வாழ்க்கையைத்தான் நலமான வாழ்க்கை என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் நலம் தருவார். ஆக குணமளிப்பார் இயேசு. எனக்கு கட்டாயம் குணமளிப்பார். குணமளிப்பார் அற்புத குழந்தை இயேசு. நிச்சயம் அவரால் குணமளிக்க முடியும். ஆக இந்த நாளிலே நாம் பல்வேறு விதமான குணம் பெற்றவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். விவிலியத்தில் இயேசுவிடம் வந்தவர்கள் இதெல்லாம் இயேசுவால் செய்ய முடியுமா என்ற அவநம்பிக்கையில் வரவே இல்லை. உடல் சுகத்திற்காக மட்டுமல்ல, உள்ள சுகத்திற்காக மட்டுமல்ல, அவரிடம் வந்தவர்கள் ஒருவன் சாவக கிடக்கிற நிலையில் இயேசுவிடம் வருகிறார்கள். சாக கிடக்கிறவனை மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள்? சிறிய மருத்துவமனை என்றால் இங்கெல்லாம் பார்க்க முடியாத பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்பார்கள். அங்கும் நாம் போய் சேர்வதற்கு முன்பு அவர்களால் முடியவில்லை என்றால் கைவிரித்து விடுவார்கள். ஆனால் இயேசுவிடம் சாக கிடந்த பெண்ணை, யாயீரின் மகள், ஜெபக்கூட தலைவர், அவரே ஜெபக்கூட தலைவர், போதிக்கிறவர், ஜெபிக்கிறவர், அவர் இயேசுவிடம் வருகிறார். இயேசுவிடம் வந்து என் மகள் சாக கிடக்கிறாள், வந்து குணப்படுத்தும். அப்படி என்றால் உம்மால் முடியும், இல்லை என்றால் அவர்கள் வரமாட்டார்கள். எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கலாம், எல்லாரிடமும் நாம் போவதில்லை. நாம் யாரை பற்றி நன்றாக கேட்டிருக்கிறோமோ அல்லது நாம் போய் அனுபவித்திருக்கிறோமோ அந்த மருத்துவரிடம் சென்றால், இவரிடம் போனால் எனக்கு நலம் கிடைக்கும், இவரிடம் போனால் எனக்கு
வேறு பக்க விளைவுகள் இல்லாத மருந்து கொடுத்து என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் ஒரு சில மருத்துவர்களிடம் கூட்டம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில மருத்துவர்கள் காத்தாடி கொண்டிருக்கிறார்கள், யாரும் போவதே இல்லை. ஆகவே இந்த நாளிலே நாம் இயேசுவிடம் வந்தவர்களை ஒரு சிலரை பார்க்கிற போது நமக்கு தெரிவதெல்லாம் அவர்கள் கேட்டதிலிருந்தும் கண்டதிலிருந்தும் அவர்கள் நம்பிக்கையோடு வந்தார்கள். நம்பிக்கையோடு வந்தவர்களை ஆண்டவர் குணப்படுத்தினார். ஆக முதலிலே இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ராயப்பர் ஆந்திரையா வீட்டிற்கு சீடர்களோடு இயேசு வருகிறார். வந்தவுடன் அவருடைய மாமியார், ராயப்பருடைய மாமியார் கடும் காய்ச்சலால் இருக்கிறார். இயேசுவுக்கும் தெரியும், சீடர்களுக்கு தெரிகிறது என்றால் இயேசுவுக்கும் தெரியும் அவள் படுத்திருக்கிறாள் என்று. ஆனால் அங்கே சீடர்கள், ஆண்டவரே இவள் கடும் காய்ச்சலால் இருக்கிறாள், நீர் தொட்டு குணப்படுத்தும் என்று கேட்கிறார்கள். ஆக விசுவாசம் வெளிப்படாத வரை இயேசு ஆண்டவர் செயல்படுவதில்லை. கானாவூரிலே அன்னை மரியாள் அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். என் மகனால் எல்லாம் முடியும், ஆகவே அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். கற்சாடிகள் நிறைய தண்ணீர் நிரப்புங்கள் என்று. ஆக இது போலவே திமிர்வாதக்காரன் வீட்டிலே பெரும் கூட்டமாக இருந்ததால் ஓட்டை பிரித்து கொண்டு அவனை இறக்குவார்கள். அவருடைய விசுவாசத்தை நண்பர்கள் மட்டும், தன்னுடைய நண்பன் மிகுந்த வேதனைப்படுகிறான் என்று தன் நண்பனை தூக்கி கொண்டு இயேசுவிடம் வந்தவர்கள். ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்கிற நிலை, பல்வேறு நிலைகளை பார்க்கிறோம். இந்த நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் அவர்களை குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களிடம் குறையில்லாமல் அனுப்புவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே சுருக்கமாக மாலை ஆனதும் பேய் பிடித்தவர்கள், உடல் நலம் இல்லாதவர்கள், பல பிணிகளோடு இருந்தவர்கள் பல்வேறு விதமான காரியங்களை எல்லாம் செய்து குணப்படுத்தினார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் அவர்களை தொட்டு குணப்படுத்தினார். ஒரு சிலருக்கு பார்வையளிக்க அவர் கண்களிலே சேறு உண்டாக்கி குணப்படுத்தினார். நீங்கள் பார்க்கிற போது அவர் விரும்பி தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தினார். 10 தொழுநோயாளர்கள் வருகிறார்கள். அவர் அவர்களை தொடவே அவர்களுடைய உடல் குழந்தை உள்ளத்தை போல, குழந்தை உடலை போல அது சுகம் பெற்றது என்று பார்க்கிறோம். ஆக இயேசு தொட்டதெல்லாம் துலங்கியது. இயேசு குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆக தன்னிடம் வந்தவர்கள் எல்லாம், நூற்றுவ தலைவன், ஒரு படை தலைவன், அவன் பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கலாம். அவனிடம் நிறைய பணம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. அவனே ஒரு இராணுவ வீரர், இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி, அவர் பெரியவர், அவரால் முடியும், நீ போய் அவரிடம் என் ஊழியன் குணமாக்கும்படி கேளும் என்கிறார். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இந்த படை தளபதி நல்லவன், நமக்கு ஜெபக்குடம் கட்டி கொடுத்திருக்கிறான், நம் மக்களை அவன் தொந்தரவு செய்வதில்லை, அவனுக்கு நீங்கள் உதவி செய்வது முறையே என்று கேட்கிறார். ஆண்டவரும் மனமும் வந்து நான் வருகிறேன், வந்து குணப்படுத்துகிறேன் என்கிறார். அதற்குள்ளாகவே அந்த நூற்றுவ தலைவன் வந்து, ஆண்டவரே என் இல்லத்திற்குள் வர நான் தகுதியற்றவன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டவுடன் நீங்கள் போகலாம் என்று சொல்லுகிறார். எப்பொழுது போகலாம், உங்கள் ஊழியன் குணம் பெறுவான் என்று சொன்னாரோ அதே நேரத்திலே அந்த ஊழியன் அங்கே குணம் பெற்றான் என்று பார்க்கிறார். ஆக அந்த ஊழியனுக்கு, அந்த இராணுவ தளபதிக்கு அல்லது நூற்றுவ தலைவனுக்கு இருந்ததெல்லாம் அவர் பெரியவர், பெரியவர், பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் என்ற விசுவாசம் இருந்தது. ஆகவே அவன் கேட்டதை, விசுவசித்ததை கண்ட கடவுள் குணப்படுத்தினார். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கில் பாடுபட்ட பெண் ஆண்டவருடைய உடையின் விளிம்பை தொட்டார் என்று லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுதும் ஆண்டவர் அறிகிறார், இவள் என் உடையில் தொட்டா போதும், நான் தொட வேண்டும் என்று அல்ல, நான் அவருடைய உடையை தொட்டால் போதும் என்று அவள் நம்பியதனால் என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது, யார் என்னை தொட்டது என்று சொல்ல, அம்மா உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது, மகிழ்ச்சியாக போங்கள் என்று பாதத்தில் வந்து விழுந்தவரை பார்க்கிறார். 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடவனை எழுந்து நடை என்கிறார். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. அப்ப யாருமே இல்லாத நிலையிலே குரல் எழுப்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்குகிறவர். அந்த முடக்குவாதமற்றவன் 38 ஆண்டுகள் முடக்குவாதமற்றிருந்தாலும் இயேசுவிடம், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லவில்லை, நான் இங்குதான் படுத்திருக்கிறேன், இந்த குளம் குழம்புகிற போது யாராவது இறங்கி விடுகிறார்கள், என்னை இறக்கி விட யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று 38 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தவனை
கடவுள் கண்ணோக்குகிறார், உன் படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்கிறார். அவன் எழுந்து போகிறான். இது மட்டுமல்ல, லாசருடைய இறப்பு இன்னும் நம்மை சுகப்படுத்துகின்ற கடவுள், உயிர் கொடுக்கின்ற கடவுள், நம்மை எழுப்புகின்ற கடவுள், விடுவிக்கிற கடவுள். 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்கும் என்று சொந்த சகோதரி சொல்லுகிறார். இயேசுவின் வல்லமையை தெரிந்தவள் மார்த்தா மரியா. இயேசு அவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். பல புதுமைகளை கேட்டிருக்கிறவர்கள், இயேசு யார் என்று நன்றாக தெரிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 4 நாள் ஆயிற்று, கல்லறையை திறக்க வேண்டாம், நாற்றம் அடிக்கும். நீங்க ஏற்கனவே இங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்திருக்க மாட்டான். இப்ப 4 நாள் ஆயிருச்சே. அப்பொழுது கூட ஆண்டவர் சொன்னார், உமக்கு விசுவாசம் இருந்தால், நீ நம்பிக்கையோடு இருந்தால் மேலான காரியத்தை காண்பாய் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்க அவர்களை அழைக்கிறார். ஆமாண்டவரே, நீர் மெசியா, உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற போது, ஆமாண்டவரை நம்புகிறோம் என்று அவர்கள் நம்பிக்கையோடு லாசரே வெளியே வா என்று இறந்தவனை எழுப்பினார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லுவது, அற்புத குழந்தை இயேசு குணமளிப்பார், குணமளிப்பார். குறும்பூர் அற்புத குழந்தை இயேசு. மருத்துவரிடம் ஓடுவதை விட, உதவிக்காக மற்றவர்களை ஓடுவதை விட ஆண்டவரிடம் ஓடுவோம். ஆண்டவரிடம் ஓடி வந்த எல்லாரும் நலம் பெற்றார்கள். ஆண்டவரிடம் தேடி வந்த எல்லாரும் நலம் பெற்றார்கள். யாயிர் மகள் சாக கிடந்தாள், அவள் செத்தே போய்விட்டாள். உன் மகள் செத்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அங்கு வந்து, உன்னுடைய மகள் தூங்குகிறாள் என்று சொல்லி தலித்தாக்கும் என்று உயிர் கொடுத்து எழுப்புகிறார். நாம் இறக்கும் நிலையில் இருந்தாலும், இறந்து போன நிலையில் இருந்தாலும், இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் குணமளிப்பார் அற்புத குழந்தை இயேசு. ஆண்டவரை நோக்கி நாம் சத்தமாக உங்கள் வீடுகளிலே கண்ணீர் விட்டு அழுவதை விட, யாரிடமாவது புலம்புவதை விட, ஆண்டவரிடம், அற்புத குழந்தை இயேசுவே, நாசரேத்தூர் இயேசுவே, எங்கள் மீது இறங்கும், என் மகன் மீது இறங்கும், என் குடும்பத்தின் மீது இறங்கும் என்று நீங்கள் குரல் எடுத்து ஜெபித்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எரேமியா 33:3 என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், உனக்கு பதிலளிப்பேன், நீ இதுவரை கண்டிராத கேட்டிராத காரியங்களை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி உன் காலில் கல்லில் மோதாதபடி அவர் உன்னை தாங்கிக் கொள்வார் என்று திருப்பாடல் 91:11 வசனத்தில் சொல்கிறார். இப்படி ஆண்டவர் நமக்கு அருமையான வார்த்தைகளை சொல்லி, அவருடைய குணமளிக்கிற வார்த்தைகளை, நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை சொல்லி அவர் மீது நம்பிக்கை கொள்ள அழைக்கிறார். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அற்புத குழந்தை இயேசுவை பாருங்கள். ஒரு கரத்திலே உங்களை தாங்கி இருக்கிறார், இன்னொரு கரத்திலே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் கரத்திலிருந்து வருகிற ஆசிரியரை பெற்றுக் கொள்ளுங்கள். குணமளிப்பார் அற்புத குழந்தை இயேசு. குறும்பூர் திருத்தலத்திலே. ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே. சேர்ந்து பாடி. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புக்குரிய இறைமக்களை, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி அற்புத குழந்தை இயேசுவுக்கு ஏற்றதாக இருக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கரங்கள் என்ற பலியினை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிக்க ஆண்டவரே, உமக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் உம்முடைய
இரக்கமிக்க நவநாளில் ஏற்றுக்கொள்வீராக. இதனால் நாங்கள் முழுமையான சுகம் பெற்ற பிள்ளைகளாய் உம்முடைய வல்லமையான கிருபையையும் குணப்படுத்தும் ஆற்றலையும் எங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக முது மாட்சிமையின் ஒளி இம்மண்ணகத்திலே ஒளிர்ந்தது. எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது உம்முடைய பிறப்பு. எனவே நாங்கள் குழந்தை இயேசுவில் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியாக இருந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திரு இரத்தமே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர்த்தி சகாயராஜ், எல்லா திருநிலையராய் அனைவரோடும் முது திருவை அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். தந்தையே, இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட அடியார்கள் ஒவ்வொருவரையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். தந்தையே, இந்த திருப்பலிகளை நாங்கள் சிறப்பாக திமோதி தேவேஸ் பத்மநாதனுக்காகவும் திருவாளர் ஜோசப் அவர்களுடைய மகன் அஜித், அப்ரஹாம், ஜோஸ்பின் லில்லி இவர்களுக்கு நீர்
அற்புதமாய் சுகப்பிரசவம் நடந்து குழந்தையும் தாயையும் நீர் பாதுகாப்போடு வைக்கவும் அற்புத குழந்தையை சுயமுடன் ஜெபிக்கிறோம். மேலும் ஐயா பிள்ளை என்கிற கார்த்திக் பிரமிளா இவர்களுடைய குடும்பத்திலே குழந்தை வரத்தை கொடுத்து அந்த குழந்தைகள் அற்புதமாய் ஆண்டவருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லை என்றாலும் இவர்கள் அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்தி இன்றைக்கு திருப்பலியையும் இந்த திருப்பலியிலே அவர்கள் நன்றி கூறும்படியும் கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் குழந்தை வரத்தையும் பாதுகாப்பான சுகப்பிரசவத்தையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்கு பல ஆண்டுகளுக்கு பின்பு இந்த குழந்தை வரத்தை கொடுத்து நன்றி கூறுகிற இப்பிள்ளைகளுடைய நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர், கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை அற்புத குழந்தை இயேசு குணமளிக்கிற ஆண்டவர் நமக்கு நிறைவான குணத்தையும் நல்ல சுகத்தையும் நம் குடும்பங்களுக்கு ஆசிரியையும் தர வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையின்றி எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லாவற்றிலுமிருந்தும் உம் பிள்ளைகளுக்கு விடுதலை அளித்து எங்களுக்கு எந்த நலமும் குறைவிடாமல் அமைதியிலும் சமாதானத்திலும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்று எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதியாகிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்தவனை எழுந்து நட என்று அதிகாரத்தோடு நோய்கள் மீது ஆட்சி செலுத்தியவர். இறந்து போன லாசர் மீது இரக்கம் கொண்டு லாசரே வெளியே வா என்று சாவின் மீது ஆட்சி செலுத்தியவர். உடல் நோய்கள், உள்ள நோய்கள், உடல் வாதைகள், உடல் நல குறைவுகள், ஊனங்கள் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டு சூம்பிய கையனை பார்த்து உன் கையை நீட்டு என்றவர். பேசாத பிள்ளைகள், பேச முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் எல்லாருக்கும் குணமளிக்கிறவர். இந்த குணமளிக்கிற ஆண்டவரை நம்பி அவரிடம் வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எனக்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் நான் நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக.
மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்துள்ளே, உள்ளங்கையிலே வரைந்து வைத்துள்ளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. தாயும் தந்தையும் உன்னை மறந்து விடலாம், சொந்த பந்தமும் உன்னை வெறுத்து விடலாம். தாயும் தந்தையும் உன்னை மறந்து விடலாம், சொந்த பந்தமும் உன்னை வெறுத்து விடலாம். உன்னை கருவறையில் தாங்கிய நான் மறந்திடுவேனோ, உன்னை கருவறையில் தாங்கிய நான் மறந்திடுவேனோ. உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நான் தானே, புதிய பெயர் சொல்லி அழைத்ததும் நான் தானே. பாடட்டும். மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லையே. முழந்தால் படியிடுவோம். நம் மத்தியிலே அற்புத குழந்தை இயேசு நற்கருணையிலே எழுந்தருளி வர இருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து ஆசிரை பெற்று இல்லங்களுக்கு செல்வோம். தகுதியில்லாத நம்முடைய இதயத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கு உணவாகி வந்திருக்கிறார். நமக்கு அவருடைய உணவு ஆற்றலிக்கிற உணவு, அந்த உணவு குணப்படுத்துகிற உணவு. நாம் முழுமையாய் குணம் பெற ஆண்டவர் விருப்பமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் இப்பொழுது ஆராதிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு ஆலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. வாய் திறந்து பாடி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். குணம் அளிக்கிற ஆண்டவர் நற்கருணையில எழுந்தருளி வந்து நம்மை தொடப்போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். குணம் அளிப்பார் இயேசு, எனக்கு குணம் அளிப்பார், நிச்சயம் குணம் அளிப்பார் என்று இந்த வார்த்தைகளை மீண்டும் பாடி பாடி ஆண்டவருடைய அருள் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். நம் வீடுகளிலே முடியாமல் இருக்கிற பிள்ளைகள்
உடல் நலம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், படிப்பில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள், உடல்நல குறைவில் இருக்கிற பிள்ளைகள், மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி குன்றி இருக்கிற பிள்ளைகள் முழு வளர்ச்சி பெற ஆண்டவரை நோக்கியவர்களாய் உருக்கமாய் பாடி ஆண்டவரை குணம் பெற்றுக் கொள்வோம். குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து பாடி குணமளிப்பார் இயேசு, எனக்கு குணமளிப்பார் இயேசு, குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களிலிருந்தும் உன் நோய்களிலிருந்தும் உன் கவலைகளிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. வல்லமையான ஆண்டவரே, எனக்கு நீர் குணமளிப்பீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. 10 தோழர்கள், ஐயா இயேசுவே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும் என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் ஐயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. வறண்ட நீளத்தை கண்டு அவர் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவர் மொழியை வீசுவார். வறண்ட நீளத்தை கண்டு அவர் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவர் மொழியை வீசுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே, எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே, உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே, குணமளிப்பாரே. பாருங்க சேர்ந்து, உனக்கு குணமளிப்பாரே, குணமளிப்பார் இயேசு, நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் அவர் பக்கத்திலே வந்துடுவார். அபய குரலை கேட்கும் போதெல்லாம் இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே என்று ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் உதவி தந்திடுவார். ஏக்கம் பலவும் சூழும் போதும் எழுந்து வந்துடுவார். துயரம் நம்மை அழுத்தும் போது துணையாய் நின்றுடுவார். குணமளிக்கிறவர் அவர், நம்மை கைவிட மாட்டார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் பக்கம் வந்திடுவார், அபய குரலை கேட்கும் போது உதவி செய்திடுவார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் பக்கம் வந்திடுவார், அபய குரலை கேட்கும் போது உதவி செய்திடுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே, எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை படைத்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரு, உன்னை படைத்த இறைவன் என்னை நிச்சயம் காப்பாரு, குணமளிப்பார் இயேசு. எனக்கு எனக்கு குணமளிப்பார் இயேசு, குணமளிப்பார் நிச்சயம், நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. வல்லமையான தெய்வமே, நீர் சுகமளிக்கிறவர் ஆண்டவரே.
என் விசுவாசத்தை அதிகமாக்கும், என் விசுவாசத்தை மேம்பட செய்யும். கிருபையோடு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வல்லமையானவரே, உம்முடைய வானக வல்லமை இறங்கி வருவதாக. எருசலேம் வீதிகளில் நடந்து சென்றவரே, சமாரியா வழியாக, பெத்தானியா வழியாக நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள், உம்மை தேடி வந்த பிள்ளைகளை தெருவிலே விட்டு விடாமல் அவர்கள் குரல் எடுத்து நாசரேத்து இயேசுவே என்ற போது அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றவரே, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த நற்கருணையின் பிரசனத்தில் இருக்கிற பிள்ளைகள் உம்மோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் இவர்கள் குடும்பங்களில் தடைபட்டிருக்கிற காரியங்களையும், நடக்காமல் இருக்கிற காரியங்களையும், கட்டுகளையும், பில்லி சூனிய கட்டுகளையும், பேய் பிசாசுகளுடைய செயல்பாடுகளையும், எல்லா உடல்நல குறைபாடுகளையும், இன்னும் சூனியமாய் இருக்கிற காரியங்களையும் கட்டவிழ்த்து விடும் ஆண்டவரே. கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய கட்டளை நிறைவேறும் ஆண்டவரே. இறந்தவனை எழுப்பியவரே, எங்கள் வாழ்க்கையில் இறந்து கிடக்கிற காரியங்கள் உயிர் பெறுவதாக ஆண்டவரே. நோயினால், கடன் தொல்லையினால் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் சந்தோஷத்தை காண்பார்களாக. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று நீர் வாக்களித்த வாக்குறுதி இன்று என் பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக. குணம் அளிப்பார் அற்புத குழந்தை இயேசு, குணமளிப்பார். குரும்பூர் அற்புத குழந்தை இயேசு என்று எங்கும் ஒலிக்கின்ற சத்தம் கேட்பதாக ஆண்டவரே. மக்கள் பல இடங்களில் இருந்து இந்த குரும்பூர் அருத்தலத்திற்கு, குழந்தை இயேசு அரும்படை திருத்தலத்திற்கு இறைவார்த்தையை கேட்க, இறைவனுடைய அருளை பெற்று சொல்ல, குணமளிப்பார் அற்புத குழந்தை இயேசு என்று நம்பிக்கையோடு வர, நோய்களை கண்டு கலங்காமல், பேய்களை கண்டு ஓடாமல், நம்மை தெரிந்தெடுத்த தெய்வம் குரும்பூர் குழந்தை இயேசு அழைக்கிறார். நிச்சயம் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையை கொடுத்து எங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பாடட்டும். குணமளிப்பார் இயேசு, எனக்கு எனக்கு குணமளிப்பார் இயேசு. மீண்டுமா நம்பிக்கையோடு சொல்லி பாடி. குணமளிப்பார் இயேசு, எனக்கு குணமளிப்பார் இயேசு, குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. தேவ பிள்ளைகளை அதே நம்பிக்கையோடு முழந்தால் படியிடுவோம். அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அத்தனை நோய்களையும் மிரண்டு ஓட செய்தவர். நாசரேத்து இயேசுவே, எங்களை அழிக்க வந்தீரோ என்று சாத்தானை நடுநடுங்க செய்தவர். நம்மில் சாத்தான் செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். நம் தந்தையிடம், தாயிடம், நம் பிள்ளைகளிடம், மனைவியிடம் இருக்கிற எல்லா நோய்களையும் இதோ நற்கருணை ஆண்டவர் தொடுகிறார். அவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே உணர்வோம். நம் வீடுகளில் முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தொடும் ஆண்டவரே. அவர்களுடைய உடல் பலகீனங்களை, உடல் குறைபாடுகளை, உள்ள நோய்களை, இதய நோய்களை, சர்க்கரை நோய்களை, அவர்கள் படுகிற வேதனையை, கைகால் பிடித்து இழுக்கின்ற நோய்களை, குறைபாடுள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் அருளையும் ஆசிரியம் நீர் தர, என் குடும்பத்து பிள்ளைகள் எல்லாரையும் தொடும் ஆண்டவரே. தொடும் 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 என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். மாண்புயர் மாண்புயரிருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நடனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. கரங்களை உயர்த்தி பாடி ஆமென், ஆமென், ஆமென். வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பேருண்மைகளை நிறைவாக பெற்றனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உயர்த்த நல்ல கரங்களை உயர்த்தி துதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களிடம் இருக்கும் எல்லா குறைபாடுகளையும் நோய், பேய், அங்ககார சக்திகளையும் அற்றுப்போகச் செய்து அற்புத குழந்தை இயேசுவின் திருக்கரங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சத்தமா பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அற்புத குழந்தை இயேசுவின் நோயாளிகளுக்கான ஜெபம். இந்த அட்டை எடுத்துக்கங்க. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாய் எம் திருமுன் எங்களிடையே தோன்றினீர். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தப்படி இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கி அருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே வினையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அற்புத குழந்தை இயேசுவின் பிஞ்சு கரங்களால் தொட்டு
உங்கள் அனைவரையும் குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குணமளிப்பார் அற்புத குழந்தை இயேசு என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே, உனை நம்பி நான் வந்தேன். குணமாக்கும் இயேசுவே, இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே, உனை நம்பி நான் வந்தேன். குணமாக்கும் இயேசுவே, ஒரு வார்த்தை உன்னாவே சொன்னாலே போதுமே, என்னுள்ளம் குணமாக்கும் இயேசுவே. உன்னாவி அளித்து என் பாவம் போக்கி நிறைவாக நிறைவாழ்வு தாருமே. இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே, உனை நம்பி நான் வந்தேன். குணமாக்கும் இயேசுவே. தாவீதின் குமாரா என் இயேசுநாதா, நான் உந்தன் பக்கத்தில் வேண்டுமே. தாவீதின் குமாரா என் இயேசுநாதா, நான் உந்தன் பக்கத்தில் வேண்டுமே. என் பாவம் போக்கி புது பார்வை அளித்து நிறைவான சுகம் தாரும் இயேசுவே. இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே, உனை நம்பி நான் வந்தேன். குணமாக்கும் இயேசுவே, இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே, உனை நம்பி நான் வந்தேன். குணமாக்கும் இயேசுவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அற்புத குழந்தை இயேசுவே, ஆக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளை வழிபாட்டை சிறப்பிக்க நம் அனைவருக்கும் இரவு உணவை வழங்க சத்திரப்பட்டியிலிருந்து 7 குடும்பங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். திருவாளர் அருள்சாமி, அடைக்கலசாமி, விஜய், பவுல், சேஷையா, ஜெகநாதன், சுசைகுமார் இவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் குழந்தை இயேசுவின் ஆசிரியம் வேண்டி கரவோசம் எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த திருத்தலத்திலே முன்னின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற திருவாளர் பாரி அவர்களுக்கும், அவருடைய சகோதரர் செம்பியன் அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து உழைக்கிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய நன்றியையும் ஜெபத்தையும் உருவாக்குகிறோம். அவர்களுக்கும் நம்முடைய கரவோஷம் எழுப்பி நன்றியை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் போகிற போது நான் காலையில் சொன்னது போல அன்றாடம் விவிலிய அந்த டைரி இருக்கிறது, வேண்டியவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய மறையுரை புத்தகம், அதுபோல மாதாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு நூல் கொண்டு வந்திருக்கிறேன். அம்மா மரியே அழகோவியம் என்ற நூல்.